ஹாய் கைஸ், இந்த வீடியோல இவல்யூஷன் ஆஃப் அ ட்ரீ மேங்காவோட 49வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். 48வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு லைக் போடாம பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீன் ஆஸ்திரேலியாவுல ஸ்டார்ட் ஆகுது. அங்க ஒரு பயங்கரமான ஃபைட் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு ஐஸ் டிராகன் தன்னை ஒரு சைக்கோ டக்கிட்ட இருந்து காப்பாத்திக்கிச்சு. ஆனா அப்படி பண்ணும்போது அதோட ஹாப் ஆடி எரிஞ்சிடுச்சு. அங்க இருந்து கொஞ்ச தூரத்துல வைவன் கிட்ட ஒரு சேபர் டூத் வேர்வுல்ஃப் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அது ரொம்ப இன்ஜூர் பண்ணி இருந்துச்சு. அந்த வேர்வுல்ஃப் எல்லா வுல்ஃப்ஸையும் கொல்ல போற மாதிரி இருந்துச்சு. அப்ப திடீர்னு அங்க கோல்டன் ஆண்ட் வந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணுது. அது தன்னோட லிட்டில் பவுஸ்ல அந்த வேர்வுல்ஃபின் அட்டாக்க பிளாக் பண்ணி அத தூர புஷ் பண்ணுது. அந்த வேர்வுல்ஃப் ஒரு சின்ன எனிமி கிடையாது. அதிலிருந்து பவர்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வெளிப்பட்டுச்சு. அதாவது அது அவ்வளவு ஈஸியா சாக போறதில்ல. அதனால கோல்டன் ஆண்ட் உடனே பூஸ்ட் பண்ணி தன்னை ட்ரிபிள் ஆம்பிளிஃபை பண்ணி அந்த வேர்வுல்ஃப் மேல பாயுது. அது ட்ரிபிள் ஃபிஸ்ட், கோட் ஃபிஸ்ட், பென்டா ஃபிஸ்ட் மூவ்ஸ் யூஸ் பண்ணி வேர்வுல்ஃப் அத பஞ்ச் பண்ணி அதோட பாடிய டியர் பண்ணி ரன் பண்ணுது. இந்த அட்டாக்ஸ்ல வேர்வுல்ஃப் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஆனா அது இன்னும் கிவ் அப் பண்ணல. கோல்டன் ஆண்ட பார்த்து வேர்வுல்ஃபும் தன்னை பூஸ்ட் பண்ணிக்குது. பவுண்ட்லெஸ் பிசிக்ஸ் யூஸ் பண்ணி அது தன்னை பல மடங்கு ஸ்ட்ராங் ஆக்கிக்குது. இப்போ கோல்டன் ஆண்டும் வேர்வுல்ஃபும் மோதும்போது அவங்களோட பேட்டில் இம்பாக்ட்னால நாலா பக்கமும் ஸ்மோக் ஆகுது. பூமியோட துண்டுகள் எல்லாம் பறந்துச்சு. வேர்வுல்ஃப் அந்த இம்பாக்ட தாங்க முடியாம பிளட் வோமிட் பண்ணுது. ஆனா வேர்வுல்ஃப் கிட்ட இன்னும் சில மூவ்ஸ் இருந்துச்சு. அதுல ஒன்னு பெர்சர்க் மோடு. அத வேர்வுல்ஃப் உடனே ஆக்டிவேட் பண்ணிடுச்சு. அதனால வேர்வுல்ஃப் இப்போ கோல்டன் ஆண்ட் கூட ரூத்லெஸ்ஸா ஃபைட் பண்ண போகுது. அதே இடத்துல மிஸ்டி மவுண்டன்ல இருந்து வந்த பாண்டா கிரிம்சன் லோட்டஸ் சோலார் ஃபிளேரை ஆக்டிவேட் பண்ணி தன்னோட ஓல்டு எனிமியான ஆஸ்ட்ரலோட ஃபைட் பண்ணிட்டு இருந்துச்சு. பாண்டா தன்னோட கிரிம்சன் ஃபிளேரால் ஆஸ்ட்ரலின் டென்டக்கிள்ஸ ஃபர்ன் பண்ண ஆரம்பிச்சது. அதோட ரிவெஞ்ச அது விட போறதில்ல. பேட்டில் ஃபீல்ட்ல இன்னும் பல பீஸ்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களையெல்லாம் புல் டீமன் தன்னோட கிராவிட்டி ஃபீல்டால் தன்னோட பவர்ஃபுல் ஆக்ஸால் தன்னோட காலடியில கொண்டு வந்துச்சு. பேட்டில் ஃபீல்ட்ல ஃபால்கன்ஸும் இருந்துச்சு. மிஸ்டி மவுண்டனோட இந்த பெரக்ரீன் ஃபால்கன்ஸ் மார்க் 5 ஸ்பீட்ல பறந்துட்டு இருந்துச்சு. அதுங்களுக்கு முன்னாடி வந்த எல்லா பீஸ்டையும் 2 நொடியில முடிச்சுச்சு. பெரக்ரீன் ஃபால்கன்ஸ் இவ்ளோ அட்டாக் பண்ணும்போது மிஸ்டி மவுண்டனோட வல்ச்சர்ஸ் எப்படி பின் தங்கும்? அதுங்களோட விங்ஸ்லயே ஃபயர் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதோட ஒவ்வொரு ஃபெதம் எனிமி மேல மெட்ராய்ட் ஷவர் பண்ணுச்சு, ஃபயர் ஸ்பிட் பண்ணுச்சு. அங்க டைரனோசரஸ் ரெக்ஸ் வந்து எல்லாத்தையும் ஃபயர்ல ரோஸ்ட் பண்ணி ஃப்ரை பண்ணுச்சு. கிங் ஜாவோ மற்றும் கொரில்லா ஆர்மியும் பின் தங்கல. அதுங்களும் ஆஸ்திரேலியாவோட ஃபீஸ்ட்ஸ் மேல கஹர் பொழிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா மெடுசா தான் அங்கேயே ரொம்ப டேமேஜ் கொடுத்துச்சு. அது ஒரு நிமிஷத்துல எனிமீஸ ஸ்டோனா மாத்துச்சு. கியான்கின் அந்த ஸ்டோன்ஸ உடனே உடைச்சுச்சு. ஆனா ஆஸ்திரேலியாவோட பீஸ்ட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அவங்களோட நம்பர் குறையவே இல்ல. எல்லாம் இப்படி போயிட்டு இருந்தா மிஸ்டி மவுண்டன் எக்ஸாஸ்ட் ஆகி டைமுக்கு முன்னாடியே லூஸ் ஆகிடலாம். இது நடக்க விடக்கூடாது. வூலி மேமத் மற்றும் ஒயிட் டைகர் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண எல்லா எஃபர்ட்ஸும் எடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த சண்டையில கைமிராசும் ஜாயின் ஆகிடுச்சு. இந்த கைமிராஸ் தான் தூரத்துல உட்காந்து கோலம்ஸ் ஃபைட்ட பாத்துட்டு இருந்த கைமிராஸ். ஆனா இப்போ அதுங்க மிஸ்டி மவுண்டன்ல ஜாயின் ஆகி மிஸ்டி மவுண்டன் சைட்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியாவோட பீஸ்ட்ஸ கொன்னு அதுங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. பேட்டல்ல 9 டெயில் ஃபாக்ஸ் மற்றும் கங்காரு பீஸ்டும் இருந்துச்சு. ஒருத்தருக்கொருத்தர் த்ரெட் பண்றதுல டான் பண்றதுல எந்த குறையும் விடல. நீங்க சாக போறீங்க, உங்களுக்கு தெரியுமா? உங்களோட நம்பருக்கும் எங்களோட நம்பருக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? சீக்கிரம் மிஸ்டி மவுண்டன் ஹியூமன்ஸ் சி பீஸ்ட்ஸ் தங்களுக்குள்ள டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை யூஸ் பண்றாங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் சி பீஸ்ட்ஸ ஃபேஸ் பண்றதுக்கு பாம்பார்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. புல்லட்ஸும் மிசைல்ஸும் பறந்துச்சு. நிறைய சி பீஸ்ட்ஸ் அங்கேயே செத்துச்சுங்க. இத பார்த்த ஆக்டோபஸ் கிங் ஹியூமன்ஸ் ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து தன்னோட எனர்ஜி பிளாஸ்ட்ல யூஏ கிங்டமோட ரேடரையே டேமேஜ் பண்ணிச்சு. அடுத்தடுத்ததா ஷிப்ஸ் மேல சி பீஸ்ட் சேர ஆரம்பிச்சுச்சு. இன்வேஷன் ஸ்டார்ட் பண்ணிச்சுங்க. இதனால ஷிப்ஸ்ல இருந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் டேமேஜ் ஆச்சு. நிலைமையை இன்னும் மோசமாக்குறதுக்கு கிராஃப் கிங் அங்க வந்து பெரிய பெரிய டேங்க்ஸ டேமேஜ் பண்ணிச்சு. ஹியூமன் பட்டாலியன் மேல அட்டாக் பண்ணிச்சு. ஆனா அந்த ஷிப்ல கிராஃப் கிங்காகவே ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். கிராஃப் கிங் கிட்ட இருந்து கடன் தீர்க்க வேண்டிய ஒரு ஆப்பிரிக்க ட்ரைபல் கிங் அவன். சி கிங்ஸ் ஆப்பிரிக்காவை அட்டாக் பண்ணப்ப இதே கிராஃப் கிங் தான் ஆப்பிரிக்கால நிறைய பேரை கொன்னுச்சு. ட்ரைபல் கிங் அதோட சண்டை போட்டப்ப கிராஃப் கிங் அங்கிருந்து ஓடிருச்சு. நீ இங்க வருவன்னு எனக்கு தெரியும். போன முறை அங்கிருந்து ஓடிட்ட. ஆனா இந்த முறை நீ என்னோட சங்கிலியிலிருந்து தப்பிக்க முடியாது னு ட்ரைபல் கிங் தன்னோட ஆன்செஸ்டர்ஸ சம்மன் பண்ணி தன்னோட கார்டியன் டியட்டிக்கோட சேர்ந்து கிராஃப் கிங் கூட சண்டை போட ஃபுல்லா ரெடியாகிட்டான். மத்த பக்கம் ஆக்டோபஸ் கிங் கூட சண்டை போட மேக்னிடோ வந்துருச்சு. அது தன்னோட மேக்னெட்டிக் பவர்ஸ்ல மத்த சூப்பர் ஹியூமன்ஸ் ஆக்டிவேட் பண்ணி எல்லா சி பீஸ்ட்ஸ் மேலயும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுச்சு. ஹியூமன்ஸ் வீக்கா இருக்கலாம், இன்சிக்னிஃபிகண்டா இருக்கலாம், ஆனா எங்கள லோவா பார்க்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நாங்க சாகு வர ஃபைட் பண்ணுவோம் அண்ட் முடிஞ்சா உங்களை ஹெல்க்கு கூட்டிட்டு போவோம்னு மேக்னெட்டோ மட்டும் இல்ல, மத்த சூப்பர் ஹியூமன்ஸும் ஆக்டிவேட் ஆகி எல்லா சி பீஸ்ட்ஸ் மேலயும் தன்னோட கழிய ஆரம்பிச்சாங்க.
ஷிப்ஸ்ல ஒரு பிஷப்பு இருந்தாரு. அவரு தன்னோட ஹோலி மேஜிக்ல ஹோலி ஸ்வாட்ஸ சம்மன் பண்ணி எல்லா சீ பீஸ்ட்ஸையும் பர்ச் பண்ணாரு. கடவுளின் பெயரால் நீங்கள் எல்லாம் இங்கேயே முடிந்து போவீர்கள்னு சொல்லி அவரு தன்னோட வெஞ்சன்ஸ் மேஜிக்கையும் ஆக்டிவேட் பண்ணாரு. கண் இமைக்கும் நேரத்துல அங்க அயன் நைட்ஸும் வந்து சீக்கிங் சைடு பாய ஆரம்பிச்சாங்க. அதே டைம்ல ஆஸ்திரேலியா மெயின்லேண்ட்ல ஒரு பெரிய ஃபைட் போயிட்டு இருக்கு. அது டார்க்னஸ் vs ஜியூ பேட்டில். ஜியூ தன்னோட ஃபார்ம்ஸ சேஞ்ச் பண்ணி டார்க்னஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். சில டைம் டர்ட்டில் ஆகவும் சில டைம் வுல்ஃப் ஆகவும் மாறி டார்க்னஸ அட்டாக் பண்றான். இதனால டார்க்னஸ் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டான். உன்கிட்ட இன்னும் எத்தனை ஃபார்ம்ஸ் இருக்குடான்னு கத்திட்டு டார்க்னஸ் தன்னோட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் போர்ட்ஸ ஓபன் பண்ணிட்டான். அதிலிருந்து எக்கச்சக்கமான எனர்ஜி பீம்ஸ் ஜியூவை நோக்கி ஷூட் ஆச்சு. அவனை காயப்படுத்த ட்ரை பண்ணுச்சு. சடனா டார்க்னஸுக்கு ஏதோ அன்யூஷுவலா ஃபீல் ஆகுது. அவனோட இன்ஸ்டிங் ட்ரிகர் ஆகுது. ஏன்னா ஜியூ தன்னோட மீட்டியோரைட் ஷவர் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணிட்டான். அதனால ஸ்கைல நிறைய ஃபிளர்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு. டார்க்னஸ் மேல பயங்கரமா ஃபயர் பால்ஸ் விழ ஆரம்பிச்சது. அந்த ஏரியா ஃபுல்லா ஃபயர் ஃபிளேம்ஸ்ல கவர் ஆயிடுச்சு. டார்க்னஸ் ஜியூக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துட்டான் அட்டாக் பண்ண. ஜியூ உடனே தன்னோட 9 அர்போரியல் ரூட்ஸ் யூஸ் பண்ணி டார்க்னஸ் மேல ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். ஜியூ அதோட நிக்கல. நெக்ஸ்ட் மூவ உடனே யூஸ் பண்ணான். தன்னோட எலிமெண்டல் ஆஃப்ஷூட் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணி நிறைய எலிமெண்ட்ஸ ஒரே டைம்ல கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சான். டார்க்னஸ் மேல மென்டல் பீம் பிளாஸ்ட் பண்ணான். தண்டர் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி டார்க்னஸ் மேல தண்டர் பிளாஸ்ட் பண்ணான். பயங்கரமான லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ் விழுந்துச்சு. டார்க்னஸ் இப்போ பெயினால கத்திக்கிட்டு இருந்தான். ஜியூவோட அட்டாக்ஸ் கண்டினியூஸா போயிட்டு இருந்துச்சு. ஜியூவோட அட்டாக் இன்னும் முடியல. அவன் இப்போ டார்க்னஸ் மேல நிறைய தண்டர் போல்ஸ ஒரே டைம்ல போட்டான். டிராகன் மாதிரி இருந்த இந்த தண்டர் போல்ஸ் டார்க்னஸ ஃப்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. அதனோட பாஸ்ட அதனோட கம்பெனியன்ஸ ரிமைண்ட் பண்ணுச்சு. டார்க்னஸ் இங்கிருந்து போயிடு, இங்க உனக்கு இடம் இல்லன்னு ஜியூ டார்க்னஸ துரத்த ஆரம்பிச்சதும் டார்க்னஸ் கத்துனான். நான் எங்க போவேன், இந்த வேர்ல்டு என் கூட இருக்குன்னு சொல்லி தன்னோட டென்டக்கல்ஸ ஏர்லெஸ் முன்னாடி ஒரு ஸ்கிரீன் தெரிஞ்சது. அது ஒரு சிஸ்டம் பேனல் தான். பட் இது டார்க் கலர்ல பிளாக் கலர்ல இருந்துச்சு. இத பார்த்து ஜியூ ஷாக் ஆகிட்டான். ஓகே போதும் ஃபன், இப்போ சீரியஸா பண்ணுவோன்னு டார்க்னஸும் ஃபார்ம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சான். ஜியோவோட ட்ரீ ஆண்ட் மாதிரி அதுவும் ஒரு ஹியூமனாய்ட் ஃபிகரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. இது பார்க்க மார்வல் சினிமாஸோட செலஸ்டியல்ஸ் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ரோபோட்டிக், கொஞ்சம் கோலம் மாதிரி. நான் இந்த வேர்ல்டோட ஆஃப் ஸ்பிரிங். உன்னை விட இந்த வேர்ல்டுல இருக்க எனக்குத்தான் குவாலிஃபிகேஷன் அதிகம். நீ இந்த டைம் கண்டிப்பா சாகணும்னு சொல்லி டார்க்னஸ் இப்போ ஜியூ மேல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். ஜியூவை ஷாக்ல ஆழ்த்தி கொஞ்ச நேரம் பின்வாங்கவும் வச்சான். டைம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. டார்க்னஸ் தன்னுள்ள என்னவெல்லாம் வச்சிருக்கான்னு தெரியல. அவனை சீக்கிரமா முடிக்கலனா பெரிய ப்ராப்ளம் வரலாம். அதனால ஜியூ உடனே தன்னோட டைம் ஸ்டாப் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணி டைமை ஃப்ரீஸ் பண்ணிட்டான். ஜியூ நினைச்சான் டார்க்னஸ சீக்கிரமா முடிச்சிடலான்னு. அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே தன்னோட 9 அர்போரியல் ரூட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். டார்க்னஸ பிளந்து உடனே கொல்ல ட்ரை பண்ணான். அப்பவும் அவன் கனவுல கூட நினைக்காத ஒன்னு நடந்துச்சு. யூஷுவலா டைம் ஸ்டாப் ஆக்டிவேட் ஆகும்போது எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகணும், யாரும் மூவ் ஆகக்கூடாது. பட் டார்க்னஸ் மூவ் ஆகிட்டு இருந்தான். அது மேல டைம் ஸ்டாப் ஒர்க் ஆகாத மாதிரி. அதனாலதான் அவன் தன்னோட டென்டக்கல்ஸ்ல ஜியூவோட ஜாவ உடைச்சு அவனை ஷாக்ல ஆழ்த்திட்டான். நான் ஏன் மூவ் ஆகிட்டு இருக்கேன்னு நீ யோசிக்கிறல்ல. நீ டைம் ஸ்டாப் ஸ்கில்ல யூஸ் பண்ணல. பட் நான் ஒன்னும் சும்மா இல்ல. நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன், என்கிட்டயும் எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் இருக்கு. அத வச்சு நான் சிஸ்டம்ல இருந்து எதையும் வாங்க முடியும், எந்த ஸ்கில்லையும் பை பண்ண முடியும். இந்த டைம் நான் நலிஃபை ஸ்கில்ல பை பண்ணினேன். நலிஃபை ஸ்கில்னா உனக்கு தெரியும்ல. இந்த ஸ்கில்ல வச்சு நான் எந்த ஸ்கில்லையும் நலிஃபை பண்ண முடியும், வேஸ்ட் ஆக்க முடியும்னு சொல்லிக்கிட்டே டார்க்னஸ் சிஸ்டம்ல இருந்து இன்னொரு ஸ்கில்ல பை பண்றான். அது இமிடேஷன் ஸ்கில். இதனால அவன் யாரோட ஸ்கில்லையும் காப்பி பண்ண முடியும். டார்க்னஸும் ஜியூவும் ஒரே மாதிரி ஸ்கில்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்போ டார்க்னஸும் ஜியூ மாதிரி 9 அர்போரியல் ரூட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். அவனுக்கு பின்னாடி இருந்து ரூட்ஸ் வெளிவர ஆரம்பிச்சது. அது ஜியூவோட ரூட்ஸ் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. டார்க்னஸோட அர்போரியல் ரூட்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா அட்டாக் பண்ணுச்சு. ஜியூவோட பாடி பார்ட்ஸ் இப்போ உடைய ஆரம்பிச்சது. அப்படியே காயப்பட்டு ஜியூ கொஞ்சம் தூரம் போறான். அங்கிருந்து இப்போ லைட் எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். டார்க்னஸ் மேல இப்போ லைட்டால் அட்டாக் பண்ணான். இந்த அட்டாக் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா டார்க்னஸோட ஆப்போசிட் லைட்டு. சோ அந்த எலிமெண்ட்னால அதுக்கு ரொம்ப டேமேஜ் கிடைச்சது. ஓ, நீ லைட் எலிமெண்ட் கத்துக்கிட்டியா? நோ ப்ராப்ளம், நீ சீக்கிரமா சாக போற. நீ எனக்கு எந்த த்ரெட்டும் கிடையாதுன்னு டார்க்னஸ் இப்போ பெயினால முனகினான். ஜியூவை சீக்கிரமா கொல்ல விரும்பினான். அட, என்கிட்ட வாட்டர் எலிமெண்ட் இல்லன்னு சந்தோஷப்படு. இல்லனா லைட் எலிமெண்டோட வாட்டர் எலிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி உனக்கு ரொம்ப பெயின் கொடுத்திருப்பேன். அப்புறம் டார்க் எலிமெண்ட், அது எனக்கு சும்மாவே கிடைச்சிடும், உன்னை கொன்னா எனக்கு கிடைச்சிடும்னு ஜியூ இப்போ டார்க்னஸை டீஸ் பண்ண ஆரம்பிச்சான். அவங்க கிட்ட இருக்கிற எல்லா ஸ்கில்ஸ், எல்லா டாக்டிக்ஸ் போட்டு சண்டை போடுறாங்க. எனிமிய தோற்கடிக்க முழுசா ட்ரை பண்றாங்க. ஜியூ டைம் ஸ்டாப் ஸ்கில்லாம் யூஸ் பண்றான். பட் அது கூட டார்க்னஸ் முன்னாடி ஃபெயிண்ட் ஆகிடுச்சு. ஜியூ மாதிரி டார்க்னஸ் கிட்டயும் ஒரு சிஸ்டம் இருக்கு. எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் இருக்கு. அத வச்சு அவன் எந்த ஸ்கில்லையும் பை பண்ணலாம். இன்ஸ்டன்டா எந்த ஸ்கில்லையும் லேர்ன் பண்ணலாம். இப்போ ரீசெண்டா அவன் இமிடேஷன் அண்ட் நலிஃபை ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டான்.
நலிஃபை ஸ்கில்ல டார்க்னஸ் எந்த ஸ்கில்லையும் பிரேக் பண்ணலாம். தன்னைத்தானே டீப் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே இமிடேஷன் ஸ்கில்ல அவன் எதிரியோட ஸ்கில்ஸ லேர்ன் பண்ணி காப்பி பண்ணி அவனுக்கு அகெயின்ஸ்டாவே யூஸ் பண்ணான். ஜியூவோட ஸ்கில்ஸ அவனுக்கே அகெயின்ஸ்டா யூஸ் பண்ணான். இங்க நமக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் தெரிய வருது. என்னன்னா, இந்த உலகத்துல சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் டார்க்னஸ் எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் கொடுத்து நியூ ஸ்கில்ஸ் வாங்க முடியும். இதனாலதான் அவன் சிபியை வச்சு ஹியூமன்ஸ கில் பண்ணான். ஏன்னா டெத்ல இருந்துதான் அவனுக்கு எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஒரு விதத்துல பார்த்தா டார்க்னஸ் கிட்ட இன்ஃபைனைட் எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் இருக்கு. அத வச்சு அவன் புதுசா ஸ்கில்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருந்துச்சு. ஸ்கில் ஆக்டிவேட் ஆனதும் ஜியூ மேல பவர்ஃபுல் லைட்னிங் விழுந்துச்சு. பட் லக்கிலி ஜியூவோட கிறிஸ்டலைசேஷன் ரூட்ஸ்னால அவன் இன்னும் உயிரோட இருந்தான். டார்க்னஸோட பாஸ்ட் உனக்கு தெரியுமா? நான் ஏன் ஹியூமன்ஸ உன்கூட சண்டை போட வச்சேன்? நீ என்ன நினைக்கிற, நான் அவங்களுக்கு பயப்படுறேனா? அப்சல்யூட்லி இல்ல. நான் ஹியூமன்ஸ ஹேட் பண்றேன். அவ்ளோ ஹேட் பண்றேன், அவங்க இனத்தையே ஃபினிஷ் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். நான் அவங்கள டார்ச்சர் பண்ணணும், நரக நெருப்புல பொசுக்கணும். ஜியூ தி டெமன்ட்ரி, உனக்கு பயம்னா என்னன்னு தெரியுமா? வா, இன்னைக்கு நான் உனக்கு பயத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டார்க்னஸ் இப்போ ஜியூவுக்கு தன்னோட பாஸ்ட் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனோட பாஸ்ட காட்டுறான். 85 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி உலகத்துல டைனோசர்ஸ் தான் ரூல் பண்ணாங்க. ஹியூமன்ஸ்னு ஒரு பேர் கூட இல்ல. அந்த டைம்ல தான் எர்த்ல ஒரு எரிக்கல் வந்து விழுந்துச்சு. நாலா பக்கமும் டெரிபிள் டிஸ்ட்ரக்ஷன் ஏற்பட்டுச்சு. அந்த ஒரு எரிக்கல்லுக்குள்ளதான் டார்க்னஸ் இருந்தான். அப்போ டார்க்னஸ் இன்னும் டார்க்னஸா ஆகல. அவன் தன்னோட பிளானட்ல இருந்து எஸ்கேப் ஆன ஒரு ரெஃப்யூஜி தான். தன்னோட அம்மா சொன்னதுனாலதான் தன்னோட பிளானட்டை விட்டுட்டு இங்க வந்தான். ஏன்னா அவனோட பிளானட் டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்ல அவன் இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல கோடிக்கணக்கான வருஷங்கள் கழிச்சான். அப்போ எர்த் ரொம்ப மாறிடுச்சு. எர்த்ல இப்போ நிறைய புதுசா ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் வளர்ந்துருச்சு. அனிமல்ஸும் நிறைய ஆயிடுச்சு. இப்போ எர்த்ல ஹியூமன்ஸ் எவால்வ் ஆகிட்டாங்க. அந்த ஹியூமன்ஸ்ல ஒருத்திதான் சூயிஜின். அவ காட்ல சுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தாண்ட வந்தா. அந்த மரத்துக்குள்ளதான் டார்க்னஸோட இன்ஆக்டிவ் பாடி மாட்டி இருந்துச்சு. அரே, இது என்ன மாதிரி ஒரு கிரீச்சர்? இது ஃபுல்லா பிளாக்கா இருக்கே, ஏன் நான் இதை என் பெட்ட ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சூய் ஜின் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சான். சூய் ஜின் அப்படித்தான். அவ டார்க்னஸோட எப்பவுமே விளையாடுவா. அவனை தனியா விடவே மாட்டா. இப்போ மெதுவா டார்க்னஸ் சூய் ஜின்னோட எல்லா விஷயத்திலையும் எல்லா வேலையிலையும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சான். அவள டேஞ்சர்ல இருந்து சேவ் பண்ணான். 2 பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. பாக்க 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. அந்த மெலஞ்சலி டே நெருங்க ஆரம்பிச்சுது. சூய்ஜின் இப்போ பெரிய பொண்ணா ஆகிட்டா. பட் டார்க்னஸ் அப்படியேதான் இருந்தான். சூய்ஜின் எந்த கிராமத்தை சேர்ந்தவளோ அந்த கிராமத்துக்கு ஒரு ரிச்சுவல் இருந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணு பேலஸுக்கு போகணும். அந்த பொண்ணு பேலஸ்ல தான் தங்கணும். பேலஸ்ல இருக்கிற எல்லா சின்ன பெரிய வேலைகளையும் செய்யணும். தன்னோட ஐடென்டிட்டியை இழந்து ஒரு மெய்டாக மாறணும். சூய் ஜின் இந்த ரிச்சுவல் பத்தி தெரிஞ்சுக்கிட்டதால பயப்பட ஆரம்பிச்சா. இந்த முறை தன்னை செலக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு பயந்தா. அவ பேலஸ்ல போக சுத்தமா விரும்பல. அவ தன்னோட ஃப்ரெண்ட் டார்க்னஸ் கிட்டயே இருக்க விரும்பினாள். அதனால அவ பேலஸோட அதிகாரிகளுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கவும் ரெடியானா. லஞ்சம் கொடுக்க ரெடியானா. இந்த எல்லா விஷயத்தையும் அவ டார்க்னஸோட ஷேர் பண்ண ஆரம்பிச்சா. தன்னோட துக்கத்தை அவன்கிட்ட சொன்னா. அடுத்த நாள் சீன் செட் ஆகுது. டார்க்னஸ் சூய் ஜினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். பட் சூய் ஜின் இன்னும் வரல. அவ ஃபாரஸ்ட்ல வர எப்பவுமே லேட் பண்ண மாட்டா. ஒருவேளை இந்த டைம் அவ ஏதோ ப்ராப்ளம்ல மாட்டிருப்பா. பட் ஆக்சுவலா என்ன ஆச்சு சூய் ஜினுக்கு? என்ன ஒரு அன்ஹாப்பி இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு டார்க்னஸுக்கு சீக்கிரமாவே தெரிய போகுது. சீன் சூய் ஜினோட கிராமத்துல ஷிஃப்ட் ஆகுது. அங்க ராயல் பேலஸ்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்கார். அவரு அங்க மெய்ட்ஸ செலக்ட் பண்ணதான் வந்திருக்கார். நிறைய பேர் அவர் முன்னாடி கூடியிருந்தாங்க. பட் அவர் அவங்கள இருந்து சூய் ஜினை மட்டும் செலக்ட் பண்றார். இத கேட்டதும் சூய் ஜின் மேல ஒரு பெரிய மலை இடிஞ்சு விழுந்த மாதிரி ஃபீல் பண்றா. சூய் ஜின் அந்த அதிகாரிக்கு பணமும் கொடுக்கறா. அவரோட டிசிஷனை மாத்த ட்ரை பண்றா. பட் சூய் ஜின் என்ன நினைச்சாலோ அது நடக்கல. உனக்கு எவ்வளவு தைரியம் பொண்ணே? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் 1 மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறேன்? என்ன மாதிரி ஒருத்தர இந்த சில்லற காசுல வாங்க ட்ரை பண்ணியா நீ? உன்ன மாதிரி ஒரு பொண்ண ராயல் பேலஸ்ல எடுத்துக்க முடியாது. உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். உன் தலை இங்கேயே உடம்புல இருந்து தனியா எடுக்கப்படும். நீ இந்த கிராம மக்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருப்ப. ஃபியூச்சர்ல யாரும் என்ன டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாம இருக்க. அந்த அதிகாரி தன்னோட தீர்ப்ப சொல்லிட்டார். சூய் ஜீனோட ஃபேட் இப்போ சீல் ஆகிடுச்சு. அவளோட டெத்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பாவம் சூய் ஜீன் தப்பிக்கவும் அங்கிருந்து ஓடவும் முழுசா ட்ரை பண்றா. பட் பாவம் எங்க ஓடுவா? அவளுக்கு பின்னாடி ராயல் கார்ட்ஸ் அவளை எக்ஸிக்யூட் பண்ண இந்த உலகத்துல இருந்து அனுப்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மறுபக்கம் ஃபாரஸ்ட்ல டார்க்னஸ் இன்னும் சூய்ஜினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். சூய்ஜின் மட்டும்தான் அவன கூட பேசுவா. அவன தன்னோட ஃபேமிலி மாதிரி நினைப்பா. அப்படிப்பட்ட ஒரு பொண்ண டார்க்னஸ் சுத்தமா இழக்க விரும்பல. என்ன ஆகும் டார்க்னஸுக்கு? கிராம மக்கள் சூய்ஜினை கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சா டார்க்னஸ் சூய்ஜினை காப்பாத்துவானா? இல்ல இதுதான் டார்க்னஸ் முழுசா மாறி வில்லனாக மாறி ஃபியூச்சர்ல ஜியூ தி டிமென்ட்ரியுடன் சண்டை போடுவானா? இது நமக்கு அடுத்துதான் தெரியும்.